ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம இலக்கியாவோட வந்து வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி கேட்குறாங்க, எங்கே இலக்கியா உன்னை வந்து கௌதம் கூப்பிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எங்கேயும் அத்தை ரேவதி அம்மாவை வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து கௌதம் சார் வந்து கூப்பிட்டு போனார். எனக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது, அங்கே போன அப்புறம் தான் வந்து தெரியும். அவங்களுமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க. மதர்ஸ் டே என்னன்னு கௌதம் வந்து அவங்கள போயிட்டு அம்மான்னு வந்து கூப்பிட்டுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே வந்து என்ன இலக்கிய எல்லா உண்மையை வந்து சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி கேட்டு, நான் எந்த உண்மையை வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தி நம்ம இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே வந்து கௌதமுக்கு வந்து ரேவதி அம்மான்னு தெரிஞ்சால் ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுவாங்க. அத்தை உங்கள் மேலே இருக்கிற பாசம் வந்து குறையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கிய சொன்னதுக்கு, அப்படி அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, மதர்ஸ் டேவுக்காக வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து செயின் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாரோ அதே மாதிரி ரேவதி அம்மாவுக்கு வந்து கோல்டு வளையல் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். அதில் வந்து அவங்க ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. அது போக நாங்கள் ஆரம்பிக்க போகிற இல்லத்தை அவங்க தான் வந்து திறந்து வைக்கணுன்ற மாதிரி வந்து கௌதம் சொன்னாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை விட்டு வந்து கௌதம் வந்து விட்டு போக துளி கூட வந்து வாய்ப்பில்லை. நீங்கள் எதுக்கு வந்து கவலைப்படாதீங்க, பேசாத நீங்கள் வந்து உண்மையை வந்து சொல்கிறது மேலே அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கிய வந்து சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என் மகன் வந்து விட்டு போயிடுவான் போல இருக்கே, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவனுக்கு வந்து இவ்வளோ மாற்றம் வந்து ஏற்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கண் கலங்கி வந்து அழ வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், ஆனால் வந்து நீங்கள் வந்து மறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. ஸோ எதுனாலும் கேளு கௌதம், என்னால் முடிஞ்சால் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. நம்ம கௌதம் வந்து என்ன கேட்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மா என்னை வந்து பெத்த அம்மா யார், நான் என்னை எங்கேருந்து எடுத்து வளர்த்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்வியை வந்து கேட்க வந்து ஆரம்பிக்க போகிறாருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, நம்மளை வந்து விட்டு போக மாட்டான், நம்ம தான் வந்து அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறான். திடீர்னு நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறானே, இதுக்கு நம்ம பதில் வந்து என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க. அதிலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்து விழுந்துட்ட பாரு பார்த்திங்கன்னா கௌதம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மான்னு வந்து கூப்பிட்றாரு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜானி வந்து ரொம்பவுமே பார்த்திங்கன்னா மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டதுனால பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாத வந்து பேய் அறிஞ்ச மாதிரி வந்து இருக்காங்க. இதனால் நம்மளுடைய கௌதமுக்கு வந்து அவர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் கிடைக்குமா கிடைக்காதாங்க வரப்போகிற எபிசோடில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க. இல்லை நம்ம இலக்கிய வந்து எல்லா உண்மையாக வந்து சொல்லலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்முடைய. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.